கௌசல்யா மேல இருந்து நீங்க தானே உங்களோட கருத்து வித்தியாசமா இருந்து சோ நீங்க உங்களோட கருத்தை சொல்லலாம், பிரச்சனை இல்லை. அது ஒரு கட்சிக்குள்ளே நடந்து வரை உங்களோட இப்ப தெரியும். பக்கத்துல கௌசல்யா வந்தா திடீரெண்டு குமர தொடங்கினா நீங்கள் உங்களோட 36 பிறப்பு காணியண்டா 2 ஏக்கர் 2 பன்சலையை கட்ட கொடுங்க. அதை காசு தட்டி வந்தா தந்தால் காசு தந்து போட்டு வேண்டினா சரி. சரியா பதில் உங்களுக்கு காணுமா பதில்? இப்ப தந்துட்டேன் கௌசல்யா. பிராக்டிகல பெரிய கதைங்க எங்களுக்காண்டி கதைக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்ல. நீங்க நினைக்கிறீங்க நீங்க சொன்னது 2 பரப்பு காணியை வித்து 2 ஏக்கர் 2 ஏக்கரை விற்க போறேன். இவங்க காணியை வித்து வாங்கின காணி இடத்துல இப்படித்தானே அம்மா கூவணும் பண்றதுக்காக கூவல. சரியா? மற்றது அந்த ஆமத்துரு கல்கி அதுக்குள்ள குளிராயவன் வச்சு அடிக்கணுமா? நீங்க எங்க ஊரிங்க இருக்கு நான் கூறது அதுக்கு ஒரு சொல்றது உங்களோட காணியில அந்த 8 பரப்பை கொடுங்க. ஓ நான் 8 பரப்பு இல்ல அவங்க சும்மா கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, எல்லா இதையும் பிடிப்பாங்க கட்டுவாங்க, நஷ்டம் எடுக்கும். எங்கட சனத்தை நம்பி இதுக்கு ஒத்து வர மாட்டேன். சரி ரைட். எங்கட சனத்தை நம்பி நான் ஒரு இன்றைக்கு 5 லட்சமோ 2 லட்சம் ரூபாய் காசு வேண்டிட்டு என்ன தெரியாது தான் தரமா நான் கோட்ஸுக்கு. அந்த சந்திரசேகர் சொல்றாரு அடிக்க வலிக்கிட்டமாண்டா ஓடுறதுக்கு இடம் இருக்காம இருக்க மாட்டேன். நான் அடிக்க வலிக்கிட்டா, அதாவது என்பிபி அடிக்க வலிக்கிட்டா ஓடுறதுக்கு இடம் இருக்காண்டு. இப்ப விளங்குறாங்க ஒரு நாளும் இல்ல. நான் விளங்கல இல்ல கட்டின காணிக்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கணும்னு சொல்லி அது பிள்ளையம்மா அடிப்பான். இந்த வீடியோவை தேடி அடிப்பான். இந்த வீடியோ நான் போடுறேன், உனக்கு ஓகே தானே? ஏன் உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு தான் பிரச்சனை. சொல்றது நான் தானே. ஆமத்தருடைய போய் சொல்றீங்க, நான் போய் சொல்லல, உண்மையை சொல்றேன். என் லோயர் இப்படிதான் சொல்ற அடிக்கணும். ஆமத்தருடைய தாய் உங்களுக்கு ஒன்றுமே தெரிய வரலாறு. 88ஆம் ஆண்டு நீங்க உலகத்திலே இல்ல. 83ஆம் ஆண்டு 2015ஆம் ஆண்டு யாரோ ஒரு ஆள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்னு சொல்லி அந்த வசனத்தை அப்படியே சொல்லி கொண்டு போக என்னோட கூவி வீடியோ போடுது. இனவழிப்பு செஞ்சு 2009 2015 தெரியும். ஆறாள் கயந்திர மாறால உள்ளுக்குள்ள போய் காய்க்கலுமா? இருந்தாலே சொல்லுது வடிவா சிங்கடத்துல வந்து இல்லைன்னு கூவாங்க திரும்பி போயிடுவாங்க. வந்திருந்து கூவாங்க திரும்பி போயிடுவாங்க. எலெக்ஷன் வந்தால் சரியான நல்லவர்கள் தான் இங்கிலீஷும் சிங்களமும் படிப்பிக்கிறான்னு சொல்றாரு. ரெடியா? சரி நீங்க உள்ள நீங்க போய் உடிக்கிறீங்களா? நான் கடப்பாரதாரன். நீங்க வாங்க வாங்க நான் வீடியோ எடுக்கிறேன், நீங்க எடுங்க. இடிக்கிறது ஒரு நாள் இருந்து அடிக்கிறது இல்ல. அப்ப என்ன 10 பேர் கூடி சரி. அப்ப அந்த 8 பேர் 2 ஏக்கர் காணி இருக்கு. புத்தவியார கட்டுறா கட்டுந்தா நான் தரேன் ஃப்ரீயா. அவங்களுக்கு காசு சொல்லிக்காங்க கட்டி போட்டு இன்னும் கதைக்கு சும்மா போங்க. கௌசல்யா இதுதான் யதார்த்தம். முஸ்லீமையும் கும்புறது முஸ்லீம் அல்லாவையும் கும்புறது யாரா இருக்கிறேன், எங்களோட கடவுளையும் கும்புறது யாரு இருக்கிற வாழ்ற ஆழம் பெருசோ மெஜாரிட்டி என்ற பேர்ல இவங்க செய்யறது இல்ல. ஒரு நாளும் இல்ல. அவங்க ஓடிச்சு வெளிநாட்டுக்கு. இப்பதான் வெளிநாடு இந்த உதடியாண்டு இது வரப்போதா இங்க இது பேரன் வரப்போறானா? தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழும் தெரியாது, பேரண்ட பிள்ளைக்கும் தமிழும் தெரியாது. இவங்க வந்து அடிக்க போறாங்க இங்க. சும்மா போங்க கௌசல்யா. எங்க போராடுறாங்க அந்த வீடியோ எடுக்கிறேன். நீங்க ரெடி உள்ளுக்க போ. ஒரு நாளும் இல்ல. நீங்க முட்டாள்தனமான விஷயங்கள் தெரியாம சும்மா வீடு போட்டிருக்கோம். எது உரிமை? காணி உரிமை. சரி அந்த வழக்கு போட்டீங்களோ? அந்த சொல்லுதே தெளிவா. ஒரு வழக்கம் தானே 2 வரைக்கும் போடப்படல. அந்த எங்க வழக்கு நம்பரை சொல்லுங்க. வழக்க இல்ல தையீட்டுக்கே நான் போறேன். நான் அரசியல் கதைக்கல, நான் ரைட்ஸ் கதைக்கிறேன். நீங்க ரைட்ஸ் கதைக்கிறேன். நீங்க ரெடியோ வழக்கு போறதுக்கு? யாரு? தங்கை கௌசல்யாவிடம் வந்து தங்களுடைய டீடைல் கொடுக்குமாறும் கௌசல்யா ஃப்ரீயா வழக்கு செய்வார். ஓகேயோ? சரி 5% சொல்லுங்க. நம்பர் தெரியும் சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல போடுங்க. இமெயில சொல்லுங்க சார். நம்ம தங்களோட உரிய டீடைல் அனுப்பிட்டு ஃபர்ஸ்டா. kausalyanarayan678@gmail.com KOWSHALYA கௌசல்யா ஒரு ஸ்பேஸும் இல்ல. NAR678@gmail.com உங்களோட அந்த காணி அமைஞ்சிருக்குன்ற நான் பாக்குறேன். உறுதி வந்தா நானே போடுறேன். உறுதி வந்தா நீங்க போடுறீங்க. சரி நான் கொண்டே காலராக்கி விடுறேன் கோர்ட்ஸ்ல ஒவ்வொரு நாளும். சட்டப்படி நீங்க செய்வீங்கடா கௌசல்யா. எனக்கு அது சந்தோஷம் தான். அது அந்த ஆமத்துரும் ஏற்றுக்கொள்றாரு. நீதிபடி அதை இடிச்சு தள்ளுங்க. அதுல கோயில் இருந்தாலும் சரி, சர்ச் இருந்தாலும் நோ இதெல்லாம் பிழை. அது உங்களுக்கு வயசுக்கு ஏதா கதை இல்ல கௌசல்யா. இது வயசு நீங்க என்ன அதை யார ஆட்டி இருந்தாலும் அடிக்கணும் தான். அங்கதான் சிவன் கோயில் இருந்தா எங்கட சனமே நடிக்க சொல்லுது. அது விளங்கல. சிவன் கோயில் இருந்தா எங்கட இப்ப நான் கேக்குறேன். அன்றாவர சாந்தியில சிவன் கோயில் இருக்கம்மா. நீங்க பாத்தீங்களோ தெரியாது இல்லையோ? அதை இவங்க இடிக்க வலிக்கிட்டா. இந்த சாத்தியத்தை நாங்க இடிக்கிறோம். அங்க அதை இடிக்க வலிக்கிட்டா. அது புலனர்வ காலச்சிவன் கோயில் இடிச்சா என்ன செய்வீங்க? எங்கட பழைய அந்த அன்றாபுரத்துல இருந்த கோயில்கள் எல்லாம் இடிச்சாங்க.
ஐயோ அது அந்த காடிபடி இதே ஒன்று கேட்பான். மாதிரி கிண்ணியால வேணுண்டு சண்டை பிடிச்சு அந்த அதை மாத்தி விடுங்க. அது விட மாட்டேன் நான் செத்தாலும் கிண்ணியாவ அடுத்த கார் கிண்ணியா தான் போகுது அது செத்தாலும் அங்க சண்டை பிடிச்சா மட்டும் தெற்குல உள்ள நாட்டோல இது அடிக்க மாட்டேனா பொறுப்பு இல்லூண்டி நடுடாம அது இதுவும் காலங்காலமா சனத்திர காணிதான். கோயில் இதன சிங்க இந்த கோயில் இடிச்சு போட்டு ஆடி வச்சிருக்காங்க. பிராக்டிகலா கதைங்க இதுவும் சனத்திர காணிதான். எங்க சண்டை பிடிக்குது இருந்து இல்ல இல்ல அது இவர் செட்டப் பண்ணினது. நீங்க என்ன ஆமத்துல சொல்றது கேட்டீங்க பப்ளிக் கிட்ட போய் சரி அந்த உங்க அட்ரஸ்க்கு உறுதி வந்தா அடுத்த வீடியோ போடுவோம். பப்ளிக் கிட்ட போய் கேச்சீங்களா? இல்ல பப்ளிக் தெரிஞ்சா யாராவது சம்பந்தப்பட்ட சொல்றதை வச்சு நம்பல அது பப்ளிக் கிட்ட கதைக்கணும். சரி அவசியம் இல்ல. நீங்க இந்த கார்லான இருந்த நீங்கள் சொன்னாங்க தானே எங்க இருக்குது அந்த ஏரியாக்குள்ள இருக்குது. கொஞ்சம் பேர் ஃபாரின்ல இருக்கணும். அப்ப வந்திருக்கலாமே. ஃபாரின்ல இருக்கிறார்கள் வந்து போராட்டத்துக்கு சரி வந்து கூப்பிடுங்க அவசியம் இல்ல. நானும் பிராக்டிகலா தான் கதைக்கிறேன். சரி பிராக்டிகலா பாப்போம். இந்த விஷயத்துல ஆர்டர் போட்டா இடிக்கதான் அதான் கோட்ஸால ஓட போட்டா அந்த கோட்ஸால இதான் வேலை விளங்கல. கோட்ஸால அந்த ஜட்ஜ் இடி என்று சொல்லி போட்டா உடனே அந்த ஜட்ஜ் தான் கிடைக்கும். ஒரு ஆள் சேர்க்கா ஒண்ணு செய்ய கௌசல்யா இதே போராடி தான் வேலையும் இல்லாம ஒன்றுமில்ல சாப்பாடுல பிச்சைக்கார மாதிரி திரியறேன். நான் ஒரு ஹாஸ்பிட்டல் டைரக்டரா 3 ஒப்பீனியன் நான் போராடி நான் லோயரா இருந்தா ஐ மீன் நான் இந்த கேஸ் செஞ்சு நான் அப்படிதான் நிப்பேன். என்ன நிப்பாய் படிக்கணும் தான் நிப்பேன். நான் ஸ்டேட் கொடுக்க சொல்லி நானே விடம்புறேன். இடியண்டு அப்ப அந்த ஏரியாக்குள்ளாக்கெல்லாம் தொண்ணிட்டு இருந்தாங்க. சரி அவே வந்து வள உன்னோட இதை தெரிஞ்சு சொல்லு. உறுதி வச்சுக்கிறாங்கலாம் எங்க உறுதி எங்க காட்டாயில உறுதி கிடக்கு. வீணா பேச்சு வாங்க. சும்மா இருங்க கௌசல்யா. ஆறா உறுதி அனுப்பினமான பாப்போம். உங்களோட கதையின்படி ஆமத்தூரோட கதையை மட்டும் வச்சுக்கொண்டு கதைக்கிறேன். சும்மா இருங்க கௌசல்யா. இவேட கதையை மட்டும் காய்ச்சி கொண்டு அதனாலதான் நான் போய் ஆமத்தூரோட போய் நேர வீடியோ எனக்கு உடன்பாடு இல்ல. நீங்க என்ன கன்வின்ஸ் பண்றீங்க? உன்னை கன்வின்ஸ் பண்ணல. இதுதான் ரியாலிட்டி. நான் கோவில் நான் அரசியல் நடத்தியில நான் உண்மையை சொல்றேன். இல்ல இல்ல 100% பிள்ளை என்ன ஏதோ ஒரு இதெல்லாம் நீங்க பப்ளிக் தான் வச்சிருக்கணும். அதுக்கு அப்புறம் ஆமத்தூர் பொறு நாங்க பப்ளிக்க தேடி கொண்டு தானே தெரிஞ்சு நாங்கள் ஒரு பப்ளிக் நிக்குதோ அந்த ஏரியாவில கேட்டு நாங்கள் எங்க எதுக்கு சம்பந்தமானாங்களா அந்த சுயிர்தன் தெல்லிப்படையில ஒரு ஆள் இருக்கிற அவரை தேடி போவோம். நான் கோல் அடிச்சுட்டு அவர்கிட்டயே போவோம். அவர்கிட்டையும் நாங்கள் கேட்போம். ஓகேயோ அவரை கொண்டு பப்ளிக்க தேடி போவோம். அடுத்த வீடியோ போடுறேன் நான். இது வந்து